தாவேக்கா வந்து குறைச்சி எடை போட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமா? நீங்கள் சொன்னது சரிதான். அதாவது ஒரு கரூரில் வந்து தாவேக்காவுடைய ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அதுக்கு முன்னாடி கூட உதாரணமாக நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் கூட அவங்க தொடக்கமான ஒரு பெரிய ஒரு நிகழ்வெல்லாம் நடத்தினாங்க. இப்படி வந்து பல்வேறு ஊர்களில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் வருது. அப்போ அந்த மக்கள் திரள் வரும்போது இவருக்கு வந்து அதிகமான ஒரு மக்கள் செல்கிறார்கள். இவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அவர் வந்து திமுக ஆட்சியை மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார். இவ்வளவு நல்ல மக்கள் நல திட்டங்களை செய்த ஒரு ஆட்சியை அவர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்வினையும் திமுக தலைவரும் செய்யவில்லை. ஓகே, அவர் செய்திருக்க வேண்டாம். ஆனால் திமுகவில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே போல் மிகப்பெரிய அளவில் வந்து அவர்களுடைய சமூக ஊடக அணிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அதிகமான ஆட்களை கொண்ட ஒரு அணி. அப்படியான ஒரு அணியின் சார்பிலையும் கூட எந்த விதமான விமர்சனங்களும் செய்யப்படலை. அப்போ இது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சித்துட்டு வருகிறார். அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாத ஒரு சூழலில் பொதுவான மக்கள், கட்சி சாராத பொதுவான மக்கள், அவர்கள் தானே வெற்றி தோல்வியை அதிகமாக தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் விஜய் சொல்வதெல்லாம் சரிதான், ஏன்னா திமுகலேருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. எங்களை போன்றவர்களுக்கு கூட நாங்கள் வேட்பாளராக போட்டியிடும் போது நீங்கள் வந்து அதிமுகவை விமர்சிங்க, பிஜேபியை விமர்சிங்க, ஆனால் விஜயை வந்து தொட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டல். திமுக நெருக்கடி கொடுத்தாங்களா சார்? நெருக்கடின்னு சொல்ல முடியாது. பரப்புரை செய்யும் போது பரப்புரையை எப்படி வியூகங்களை அமைக்கணும், எப்படி இது பண்ணணும்னு பல வழிகாட்டல்கள் வந்து கொடுத்தாங்க. அது எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுத்தாங்க. நெருக்கடி என்றெல்லாம் அதை நீங்கள் சொல்ல முடியாது.